காலையில் எந்திரிச்சதும் இந்த ஒரு குழம்ப வச்சுட்டிங்கன்னா அன்னைக்கு முழுவதும் குழம்பு பிரச்சனையே இருக்காதுங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பச்சை பட்டாணியும் கருப்பு சுண்டலையும் சம அளவில் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி உப்பு சேர்த்து 5 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச சுண்டல்லேருந்து அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 பிரியாணி இலை, 1 பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி சேர்த்து வதக்கிடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச பட்டாணி, வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் 10 பல் பூண்டை இடித்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய்.